இந்த திரித்துவத்தை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையிலே நமக்கு அநேகர் இந்த நாளிலே நம்மளை ஒரு குழப்பத்திற்குள்ளாய் நடத்தி செல்வதை நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று 3 கடவுளா? உங்களுக்கு 3 பேர் கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன கிடையாது, கடவுளே கிடையாது. அவரே என்ன செய்தார், பிதாவிட்ட பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். அவரை போய் நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிறிஸ்துவத்தை, பைபிளை நன்கு அறிந்தவர்கள் நம்மை குழப்புகின்ற ஒரு பெரிய சூழ்நிலையில் நம்ம காணப்படுகிறோம். அவர்களை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத முதலாவது சொல்லிவிட்டு இந்த நல்ல செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம்னு ஆசைப்பட்றேன். ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நான் விளக்க விரும்புகிறேன். நான் ஒரு மனிதன். ஆனால் எங்களுடைய தகப்பனாருக்கு நான் என்னது, மகன். என்னுடைய மகனுக்கு அப்பா. சரியா? அப்போ என்னைய எங்கள் அப்பா கூடும்போது மகனேன்னு கூப்பிடுதாரு. என் மகன் என்னைய கூடும்போது அப்பான்னு கூப்பிடுதான். அப்போ நான் மகனா, அப்பாவா, மனிதனா? சொல்லுங்கள். எல்லாம் ஒரே ஆள் தான். எல்லாம் என்ன தான், ஒரே ஆள் தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவு முறை இருக்குது. இதை தான் நமக்கு அருமையாக பார்க்குறோம். நம்முடைய தேவன் முதல்ல எப்படி காணப்பட்டார், வார்த்தையாக காணப்பட்டார். இந்த உலகத்தை உருவாக்கி, மனித இனத்தை உருவாக்கி, மனித இனம் நம்மளோடு இணைந்து இருக்கணும்னு அவர் என்ன செஞ்சார், முயற்சி செஞ்சார். ஆனால் நம்மளுடைய ஆதி தகப்பன் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்காமல் விலகி போனவுடனே நிறைய தேவ மனிதர்களை என்ன செஞ்சார், உருவாக்குனார். ஆதி ஆமத்துலேருந்து பார்த்தோம்னா வரிசையாக பார்த்துட்டே வரலாம். என்ன, வழி நடத்துனதுலேருந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொருத்தரையாக வச்சு என்னுடைய பிள்ளைங்களை ரட்சித்தரலாம், மனு குலத்தை ரட்சித்தரலாம், என்கிட்ட வந்துடும் அப்படின்னு பார்த்தார். ஆனால் என்ன செய்யலை, மனுக்குலம் செவியே கொடுக்கல. எகிப்தில் எத்தனையோ வாதைகள், எத்தனை வாதைகள் மொத்தம்? எகிப்தில் எத்தனை வாதைகளை கொடுத்தாரு? 12 வாதைகளை கொடுத்தாரு. ஆனால் அப்பமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலை, ஆண்டவரை ஏற்று கொள்ளதுக்கு மனசு இல்லை. சரி, வழி நடத்தி கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தோம்னா எத்தனையோ போராட்டங்கள். கடல் என்ன செய்யுது, 2 பிளக்கு. வனாந்தரத்தில் போயிட்டுருக்கோம். சிக்கன் இன்றைக்கி ஊருக்குள்ளே இருந்தாலே சிக்கன் வாங்கிறதுக்கு ரொம்ப சங்கடம், அப்படி தானே? வனாந்தரத்தில் போயிட்டுருக்காங்க. அங்கே என்ன உழுது, காடைகள் உழுது, அப்பம் உழுது, கேட்கதெல்லாம் கொடுக்காரு. தண்ணி இல்லை. கண்மலையிலேருந்து தண்ணி என்ன செய்தார், தோன்ற பண்ணுதார். எத்தனையோ அற்புதத்து மூலமாக இந்த ஜனங்களை எப்படியாவது நான் ரட்சித்தரலான்னு பார்த்தார். நடக்கலை. மோசைக்கு 10 கற்பனையை கொடுத்தாரு. கொடுத்து இந்த கற்பனையை போய் போதும் என் ஜனங்கள்கிட்ட ஏற்றுக்கிடுவாங்க. வந்தாங்களா? வரல. வந்தாங்களா? வரல. எலிசாவை பற்றி பார்க்குறோம். எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் மக்கள் என்ன செய்யலை, செவி கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து தான் என்ன செஞ்சார், இனிமே யாரும் அனுப்பி பிரயோஜனம் இல்லை, என்னுடைய சொந்த குமாரனை நான் என்ன செய்ய போகிறேன், அனுப்ப போகிறேன் அப்படின்னு என்ன செஞ்சார், அனுப்புனார். அந்த சொந்த குமாரன் மூலமாவது நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமா நம்ம ஜனங்கள் அப்படின்னா கேள்விக்குறி. இல்லை. அவரை பிடிச்சோம், சிலுவையில் அரைஞ்சோம். ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த நாளில் ரட்சிக்கப்பட்டுச்சின்னு தான் பைபிளில் வசனம் போட்டிருக்கு. அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்ன செய்யலை, பைபிளில் வசனம் போடலை. அப்பவும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதில் என்ன செஞ்சிரு, தோல்வி அடைஞ்சார். அப்போ தான் யோசித்தார், பரிசுத்த ஆவியை நான் என்ன செய்வேன், உங்களிடத்தில் அனுப்புகிறேன், தூதர்களை அனுப்புகிறேன். அவங்க மூலமாக நீங்கள் சீசர்களுக்கு சொல்லுதார், நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லுதார். எதுக்கு அப்படின்னா, ஒரு மனிதர்கள் கூட என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் இது இன்றைக்கி நமக்கு எந்த நிலைமையில் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். முதலாவது திரித்துவத்தை குறித்து பார்க்கிறோம். திரித்துவம் என்றால் ஒருமை. 3 பேர் ஒருமையாக இருக்க தான் பார்த்தோம். திரித்துவம் என்பது
3 பேர் ஒருமையாக இருப்பதை தான் பார்த்தோம். சரியா? நம்ம பரிசுத்த பவுலை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்கிறார், தேவன் ஒருவரே, ஆதியிலே அவர் எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக இருந்த தேவனை எவரும் பார்த்ததில்லை. அந்த வார்த்தையின் மூலமே என்ன செய்து கொண்டிருந்தார்? பேசி கொண்டிருந்தார். அவருடைய உருவம் என்னதுன்னே என்ன செய்யாது? தெரியாது. நோவாக்கு தெரியுமா? தெரியாது. மோசைக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவருடைய உருவம் தெரியுமா? தெரியாது. யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. அப்போ அந்த உருவத்தை தான் தன்னுடைய குமாரன் மூலம் என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அதையும் நம்ம என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. இந்த நாளில் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. அதையும் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நிறைய இன்னைக்கு நம்முடைய சபைகள் பிரிவினையில் சொல்கிறாங்க, அநேகர் பரிசுத்த ஆவியை பெறலைன்னா நீ ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேடிக்கையாக இருக்குது அவங்க சொல்கிறத கேட்கும்போது. என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பரிசுத்த ஆவி உங்களில் இருந்து அவங்கள்ட்ட என்ன வரக்கூடாது? முதலாவது கோபம் வரக்கூடாது. கோபம் இல்லாத எந்த மனிதனையாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? நான் அந்நிய பாஷையை பெற்றிருக்கேன், என்கிட்ட பரிசுத்த ஆவியின் வரம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன படக்கூடாது? கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீருங்கள்னு பைபிளில் வசனம் இருக்குது. கோபத்தின் மூலமாக எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு பைபிளில் வசனம் இருக்குது. அவங்க நான் தான் பரிசுத்தவான், நான் தான் பரிசுத்தவாட்டி, நான் அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறேன், என்கிட்ட பரிசுத்த ஆவியின் வரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கூட்ட ஜனங்கள் தவறான பாதையை நோக்கி என்ன செஞ்சிட்ருக்காங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க. நான் தவறாக சொல்லலை, ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டியதுதான். ஆனால் அவங்களுடைய நற்கிரியைகள் எப்படி காணப்படுகிறது? வேதாகமத்தில் தான் நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறாரு. உங்கள் நற்கிரியைகளை கண்டு. எதை பார்த்து மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கணும்? ஏசப்பாவை. நற்கிரியைகளை கண்டு. எதை கண்டு? நற்கிரியைகளை கண்டு. இப்போ அடுத்தால அதை பார்க்க போகிறோம். என்ன நற்கிரியை நம்மகிட்ட வேணும் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அந்த நற்கிரியைகளை வச்சு தான் புறமத்தியஸ்தர் உங்களை தேடி என்ன செய்யணும்? வர வேண்டும். நமக்கு வேதம் கற்றுத்தருது. ஆனால் என்னுடைய நற்கிரியைகள் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி காணப்படுகிறோம்? ஒரு 4 விதமான கிரியைகளை குறித்து இந்த பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தோம்னா, தீமைக்கு தீமை செய்வது. அது என்ன குணம்? மிருக குணம். வீட்டில் அன்பாக பாசமாக வளர்க்கக்கூடிய நாய் படுத்துருக்கு, தெரியாமல் வாழை என்ன செஞ்சிருந்தோம்? மீச்சிருந்தோம். அதுக்கு நம்ம தான் என்ன செஞ்சோம்? சாப்பாடு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். குட்டியிலேருந்து அதை என்ன செஞ்சிட்டு இருந்தோம்? வளர்த்து கொண்டு வந்தோம். அது தான் எஜமான் தானே மிதிச்சார் அப்படின்னு அது நினைக்குமா? அது என்ன செஞ்சிடும்? திருப்பி கடிச்சு வச்சிரும். தீமைக்கு தீமை. ரெண்டாவது பார்ப்போம்னா, நன்மைக்கு நன்மை செய்வது. எதுக்கு நன்மை செய்வது? நன்மைக்கு நன்மை செய்வது. இதை பார்த்தோம்னா, ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சார். இது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களை பார்த்தோம்னா இதை சொல்லுவாங்க. நான் உனக்கு அன்றைக்கி மிட்டாய் வாங்கியிருந்தோம்ல, எனக்கு நீ இன்றைக்கி என்னது வாங்கித்தா? மிட்டாய் வாங்கித்தா. இன்றைக்கி உன்ட்ட துட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. நன்மை செஞ்சதுனால எனக்கு என்ன செய்? நன்மை செய். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? இவன் அன்றைக்கி எனக்கு மிட்டாய் வாங்கி தந்தான், இன்றைக்கி நான் அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கேன்? மிட்டாய் வாங்கி கொடுக்கேன். நன்மைக்கு நன்மை செய்வது. இது 2வது தரம். சரியா? 3வது ஒரு கேஸ் இருக்குது. நன்மைக்கு தீமை செய்வது. என்ன செய்வது? நன்மைக்கு தீமை செய்வது. இதுதான் இன்றைக்கி அநேக மனிதர்கள் மத்தியில் காணப்படுகிற குணமாக காணப்படுது. சரியா? இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, சுத்தமானது 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? இந்த 9 பேரில் ஒருத்தனாக தான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இதுதான் ஒரு வேதனையான ஒரு விஷயமா என்ன செய்யுது? காணப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நண்பருங்க இருக்காப்புல, அவருக்கு தெரியும் எத்தனையோ பேரை ஏணியில் ஏற்றி விடக்கு ஏனியாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். ஆனால் ஏறுத வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஏணியாக காணப்பட்டவங்க ஏறினவுன்னு இந்த ஏணி எனக்கு என்ன செய்யலை? தேவையில்லை. உலக பிரகாரமாக ஒரு அருமையான கருத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கட்டடத்தை முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்கு மூல காரணமாக பயன்படக்கூடியது சவுக்கு கம்பு. அந்த சவுக்கு கம்பு இல்லைன்னா அந்த கட்டடத்தை என்ன செய்ய முடியாது? அவ்வளோ உயரமாக கட்ட முடியாது.
பிரதானமானது அந்த சவுக்கு கம்பு. அதில் சாரம் போட்டு தான் கெட்டி எல்லா வேலையும் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அந்த வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு அந்த சவுக்கு கம்பை யாராவது வீட்டு வாசலில் இருந்தால் இருக்க விடுவாங்களா? அது என்ன செய்வாங்க, அந்த கட்டையை தூக்கி கொண்டு போய் அங்கே என்ன செய் போடு, இல்லைன்னா அது மேலே எதையா போட்டு மூடி வை அப்படிம்பாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கி மனிதர்கள் அநேக நேரத்தில் காணப்படுறாங்க. ஒரு வேதனையான விஷயந்தான், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேதம் நமக்கு அப்படி தான் கற்றுத்தருது. என்ன கற்றுத்தருது? தீமைக்கு நன்மை செய். எதுக்கு நன்மை செய்யணுமா? தீமைக்கு நன்மை செய்யணும். முடியுமா? தானியேலை தூக்கி சிங்க கபியில் போட்டாங்க. யார் போட்டா? ராஜா தான் போட்டார். போட்டாரா இல்லையா? இன்னும் மௌனமாக இருக்கிறத பார்த்தா நான் எதாவது தப்பாக சொல்லுதானா? நடந்தா இல்லையா? ராஜா தானே போட்டார், வேறு யாரும் போட்டாங்களா? ராஜா தான் போட்டார். மறுநாள் போய் அந்த ராஜா பேசுறாரு. நம்ம பேசுவோமா? நம்மளை ஒரு குழிக்குள்ளே ஒருத்தன் தள்ளி விட்டுட்டு போயிட்டான். மறுநாள் வந்து உயிரோடு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்கான். நம்ம பேசுவோமா? சொல்லுங்கள், பேசக்கு வாய் வருமா? நீ எல்லாம் மனுஷனா? இனிய குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்கியா அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம், பேசவே மாட்டோம். உண்டா இல்லையா? ஆனால் தானியேல் என்ன செஞ்சான்? அந்த ராஜாவோட உறவாடி ராஜாவோடு இணைந்திருந்தான்னு வேதாமம் கற்றுத்தருது. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? யோசேப்பை எடுத்துக்கிடுவோம். கூட பிறந்த சகோதரங்க தூக்கி என்ன செஞ்சிட்டான்? குழியில் போட்டான். அதோட போனானா தூக்கி என்ன செஞ்சிடணும்? வித்துறணும்ல இவனை அப்படின்னு விற்றுட்டான். தூக்கி என்ன செஞ்சிட்டான்? விற்றுட்டு போயிட்டான். யாராவது இருந்தாங்களா அவனுக்கு துணைக்கு? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்குன்னு யாருமே இல்லை. அருமையான பாடல் இருக்குது. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பூமியும் யாவுமே மாறிடின் நீரோக்கு மாறாதவரே. எப்படி? யாரு? பெற்ற தாயும் தகப்பன். கேள்வி வரும். பைபிள் வசனம் கற்றுத்தருது. அந்த வசனத்தை நிறைய பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க, பெற்ற தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். பைபிள் வசனம் போடப்பட்டிருக்கு. எதுக்கு போடப்பட்டிருக்கு? கூட பிறந்தவன் தான் விரோதி, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள். எத்தனையோ பிரச்சனை, நெருக்கடி, துன்பம், துயரம். ஆனாலும் அதில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறாரு. ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி கடந்து போக விருப்பப்படுறேன். ஒரு தேவ மனிதர், அருமையான தேவ மனிதர் ஒரு போட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஒரு நல்ல ஆற்றுல போயிட்டுருக்கார். போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த போட்டு வந்து அந்த ஒரு பாறையில் என்ன செஞ்சுட்டு இடித்த உடனே அந்த பாறை பெருசாக நிற்கி இந்த போட்டால் அதை தாண்டி என்ன செய்ய முடியல, போக முடியலை. அப்போ இந்த தேவ மனிதர் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, நான் நல்ல பைபிள் வாசித்தேன், நல்ல ஜோம் பண்ணினேன், மூடைய சித்தத்தின்படி தான் நான் என்ன செஞ்சேன், இங்கேருந்து அங்கே என்ன செஞ்சிட்ருக்கேன், கடந்து போயிட்டுருக்கிறேன். ஆனால் இந்த பாறை எனக்கு தடையாக வந்து என்ன செஞ்சுட்டு என்னுடைய பிரயாணத்தை கெடுத்து போட்டுட்டேன். இந்த பிரச்சனை எனக்கு வந்துட்ட. நான் தினமும் பைபிள் வாசிக்கிறேன், தினம் ஜோம் பண்ணுறேன், மூட இணைஞ்சிருக்கிறேன், நீர் எப்பவும் என் கூட இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த பாறையை மாதிரி ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்துட்ட. ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஆனாலும் அதுலேருந்து நான் என்ன செய்வேன், உன்னை தப்புவிப்பேன்னு அவர் சொன்ன அந்த வசனம் அப்போ தான் அவர் வாயில் வந்துச்சு. அப்போ தான் ஜோம் பண்ணார், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, இதிலேருந்து நீங்கள் என்னை என்ன செய்வீங்க, தப்புவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதிலேருந்து என்னை தப்புவீங்க. திடீர்னு தண்ணியோட மட்டம் கூறிச்சு, அந்த பாறைக்கு மேலோடி அந்த போட்டை என்ன செஞ்சுட்டு போயிட்டு. அல்லேலூயா. இதை எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அநேக நேரங்களில் உபத்திரவங்கள் நம்மளை நெருக்கலாம், உலக பாடுகள் நம்மளை நெருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் நெருக்கலாம், பெற்றவர்கள் நெருக்கலாம், சமுதாயத்தால் நெருக்கப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், புறந்தள்ளப்படலாம். யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன், எனக்குன்னு உதவி செய்வார் யாரும் இல்லை. இந்த அங்கலாய்ப்பு அநேகரோட உள்ளத்தில் என்ன செய்யுது, காணப்படுகிறது. வேதம் நமக்கு அருமையாய் கற்றுத்தருகிறது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
நீ என்னைய பின்பற்று, என்னைய விசுவாசி, என்னோட இணைஞ்சிரு, நான் ஜெயித்தேன், உன்னால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஒரு கோச், ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு கோச் இருக்கிறார். அவனை பார்த்து என்ன செய்வார்? அதில் அவர் ஜெயிச்சா தான் அவனுக்கு அதை என்ன செய்ய முடியும்? கற்றுத்தர முடியும். நான் இதில் ஜெயிக்காமல் நீ ஓடு 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 ஓடனா ஜெயிச்சிடலான்னு சொன்னால் அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது. அவர் அந்த ஓட்டப்பந்தயத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? ஜெயிச்சிருக்கணும். அவர் என்ன சூட்சமத்தை பயன்படுத்தி ஜெயித்தாரோ அதை தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்தால் அந்த பயிற்சியாளர் சிறந்தவராக இருப்பார். நமக்கு கொடுத்துருக்கிற இயேசு கிறிஸ்து பயிற்சியாளர் எப்படிப்பட்டவர்? சிறந்தவர். உலகத்தை ஜெயித்தார், ஜெயம் மேற்கொண்டார். அவருக்கு வராத பிரச்சனையாங்க? கல்லெறிஞ்சு கொள்ள பார்த்தாங்கங்க, என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க. அற்புதம் தான் செஞ்சார், அதிசயம் தான் செஞ்சார், நன்மை தான் செஞ்சார். யாராவது அவரை பாராட்டினாங்கன்னு போட்டிருக்கா? பைபிளில் வசனம் எங்கேயாவது இருக்கா? நன்மை செஞ்சவருக்கு பாராட்டு கிடைச்சிது, அவர் பாராட்டப்பட்டார்னு எங்கேயாவது இருக்கா? ஒரு இடத்துல இருக்கா? இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். உதவிக்கு தேடி வந்தாங்க, ஆனால் அவர் என்ன செய்யப்படலை? பாராட்டப்படலை. இன்றைக்கி இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. நம்ம முடிஞ்சதோ முடியலையோ நன்மையை தேடி தேடி ஓடி ஓடி நாடி செல்கிறோம். ஆனால் அதுக்கு நமக்கு இந்த உலகம் என்ன செய்யாது? கொண்டாடாது. ஆனால் அதுக்குரிய பங்கு எங்கே உண்டு? பரலோக ராஜ்யத்தில் உண்டு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் கண்டிப்பாக உண்டு. நாங்கள் நன்மை செய்கிறேன், ஆனால் எனக்கு பயன் இல்லை, பலன் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஆபத்தில் இருக்கணும் நோக்கி ஓடுதோம், அவனுக்கு உதவி செய்கிறோம். கொலை உண்ண போகிறவனை விடுவிக்க கூடுமானால் விடுவின்னு தான் பைபிள் வசனம் கற்றுத்தருது. பைபிள் வசனம் நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்குங்க. நான் அதை தான் திருப்பி திருப்பி சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ நிகழ்ச்சிகள் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் அவங்களாம் இன்றைக்கி என்ன செஞ்சு போயிருப்பாங்க? மரித்து போயிருப்பாங்க. என்னை மறிக்க விடாமல் எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு கிருபையை கொடுத்து, எனக்கு பலனை கொடுத்து என்னை நிப்பாட்டி வச்சுருக்குன்னா அந்த வேதங்க. அல்லேலூயா. இந்த வேதம் ஒரு மனிதனை புடமிடுங்க. தங்கத்தை எப்படி புடமிட்டு அதை ஜொலிக்க வைக்கிறாங்களோ அதை போல் இந்த வேதம் நம்மளை என்ன செய்யும்? ஜொலிக்க வைக்கிறதாய் காணப்படுகிறது. வேத வசனங்களை கற்றுக்கொள்வோம். அந்த வேத வசனம் ஒவ்வொரு நாள் நம்மளை என்ன செஞ்சிட்ருக்கோம்? கண்டிப்பாக வழி நடத்திட்டே இருக்கும். ஒரு நாள் கூட நம்மளை என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை வந்துட்டு ஏன் வந்தது நம்ம கேட்கக்கூடாது. அந்த பிரச்சனையினால் ஒரு பலன் என்ன செய்யுது? வரப்போகிறது. அல்லேலூயா. ஒரு நன்மை வரப்போகுது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு. ஏன் எனக்கு மட்டும்? நான் நேராக வாரேன். அருமையான ராஜாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவன் ஒரு இடத்துல வாடகை ஓட்டுநராக தான் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? டிரைவராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டான்? வரவே மாட்டான். நானே வேதனைப்பட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவருக்குன்னு என்ன செய்யணும்? ஒதுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும் அப்படிமே. இல்லை எங்கள் ஓனர் வர சொல்லியிருக்காரு, வண்டி வேலையில் நிற்கி, நான் எங்கே போகணும்? அதைத்தான் பார்க்கணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு ஆலயத்துக்கு வராமல் கடந்து போன அநேக நாட்கள் உண்டு. ஆனால் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், நான் ஆராதனைக்கு தான் வருவேன், எனக்கு இன்றைக்கி எவ்வளோ வருமானம் கிடைச்சாலும் தேவையில்லை அப்படின்னு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனுடைய வளர்ச்சி எல்லாருக்கும் தெரியும். மனிதனால் ஆகாது, ஆனால் யாரால் ஆகும்? தேவனால் எல்லாம் ஆகும். நம்ம விசுவாசிக்கணும். விசுவாச குலைச்சலை கொண்டு வர்றது தான் சாத்தானுடைய வேலை. அதை முறியடிக்கிறது தான் ஆண்டவருடைய வேலை. அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், 3 விஷயங்களை பார்க்குறோம். முதல்ல என்ன பார்க்குறோம்? திரித்துவமாக நம்ம காணப்படுகிறோமா? நம்மளுடைய பிள்ளைகள், நாம், ஆண்டவர். இந்த திரித்துவம், ட்ரினிட்டி, ஒரு முக்கோணம். நம்ம எப்படி ஆண்டவரோட உறவாடுதோம், நம்ம பிள்ளை எப்படி நம்மளோட உறவாடுது, அதே போல் ஆண்டவரோடு உறவாடுகிறதா. ஒரு முக்கோணம், ட்ரினிட்டி, திரித்துவம் இந்த நாளில் நமக்கு தேவை. 2வது பார்த்தோம், அன்பின் ஐக்கியம் நம்மகிட்ட காணப்படுதா. ஐக்கியம் இருக்குது, ஆனால் அன்பு என்ன செய்யலை? இல்லை. அது புறமத்திய சற்றை நம்ம என்ன செய்யணும்? காட்டணும். கடந்த நாட்களில் ராஜா வீட்டில் ஒரு அருமையான ஒரு விருந்து எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்தான். எல்லோரும் வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் அந்த ஒரு உண்மையான அன்போடு வந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு என்ன செய்யலை? தெரியலை. ஆனால் எனக்கு உண்மையான அன்போடு நான் கலந்துக்கிட்டேன். அல்லேலூயா. எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த
அன்பு பிரியம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அப்போ கூட நான் சொன்னேன் ராஜாட்ட, இல்லை எனக்கு நேரம் ஆகிட்டு நான் நீங்கள் வந்தாதாம்னே ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு போனான், கூட்டிகிட்டு போனான். அந்த அன்புக்கு இணையாக எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம்ம மீது கொண்ட அன்பு உண்மையான அன்பு. அதனால தான் அவரோட நம்ம என்ன செய்யணும், ஐக்கியப்படணும்னு நான் சொல்கிறேன். அந்த அன்பிற்கு நம்ம என்னத்தை ஈடு கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. அவரோடு இணைந்து இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், அதை நமக்கு அவருக்கு பறைசாட்ட முடியும். அதை நம்ம எப்படி காணப்படுகிறோம், அதை தான் இந்த நாளில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி காணப்படுகிறோம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாரையும் உயர்வாகவும் நினைக்கக்கூடாது, யாரையும் தாழ்வாகவும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாதுன்னு வேதாகம் நமக்கு அருமையாக கற்றுத்தருது. நம்ம ஆனால் எப்படி இருக்கிறோம், நம்ம கீழே இருக்கவங்கள பார்த்து ஏளனமாகவும் மேலே இருக்கவங்கள பார்த்து ஏக்கமாகவும் காணப்படுகிறோம். அதான் நான் சொன்னேன், இந்த ட்ரினிட்டி மேலே இருக்கவங்கள பார்த்து என்னதான் இருக்குது, ஏக்கமாக இருக்குது. கீழே இருக்கவங்கள பார்த்து ஏளனமாக இருக்குது. ஆனால் இதே ட்ரினிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 3 எப்படி தான் இருக்கும், சமமாயிரும். 3 எப்படி ஆயிரும், சமமாயிரும். நமக்கு கூடினவங்க யாரும் கிடையாது. இது அநேக நாட்களில் சொல்லியிருக்கிறேன். அவன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறான், அவன் கோயிலுக்குள்ளே வரல, ஆண்டவரே தேடலை. அவன்கிட்ட போய் கேட்டுப்பார், உனக்கு நிம்மதி இருக்கான்னு கேட்டுப்பார், திருன்னு முழிப்பான். அரை மணி நேரம் உட்காந்துருந்தா தூங்கிடுவேங்க, யாரும் பேசாமல் இருந்தா. அவனால் தூங்க முடியுமா, முடியவே முடியாது. பணம் இருந்து எதுக்கு? உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தவனை பெத்த பிள்ளைகள் போய் என்ன செய்யலை, தொட்டு அடக்கம் பண்ணலைங்க. நான் போய் அடக்கம் பண்ண போயிருக்கேங்க நிறைய பேரை, போனதுனால சொல்லுதேன். கோடி கோடியாக பணம் இருக்குது, ஆனால் எப்படி கிடந்தான், அநாத பிணமாக கிடந்தான். அதனால தான் சொல்கிறேன், பணம் ஒரு மேட்டரே கிடையாது. கடந்த நாட்களில் மதன் வந்தப்போ சொன்னார், அருமையாக சொன்னார், பணம் தான் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம்னு கிடையாது. நீ ஆண்டவரோட எவ்வளோ நேரம் செலவழிக்கிற, எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற, அதில் தான் நீ பணக்காரன். அல்லேலூயா. ஆண்டவருக்குன்னு உன்னுடைய நேரத்தை கொடுக்கறதுல தான் நீ பணக்காரன். அதனால் நம்ம உணர்ந்தவர்களா இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உலக மக்கள் எப்படியும் இருக்கட்டும், எப்படியும் போட்டும், நான் அறிந்திருக்கிறேன். ட்ரினிட்டி ஏகத்துவம் காணப்படணும். ஏசப்பா, உங்களோட நான் இணைஞ்சிருக்கணும். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்னோட எப்படி இணைஞ்சிருக்கிறோ அதே போல் யாரோட இணைஞ்சிருக்கணும், உங்களோட இணைஞ்சிருக்கணும். அதற்குரிய வாழ்க்கையை இந்த நாளில் கற்றுத்தாங்க, அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தாங்க அப்படின்னு இந்த நாளில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் அருளி செய்வாராக. ஆமேன்.